வேணு இன்னும் சாப்பிடல நீங்க வாங்க. இருக்கட்டும் மாமா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அட வா வேணு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வா. வேணு, அன்னைக்கு ஆஃபீஸில் உன் மேலே கை நீட்டினது ரொம்ப தப்பு. அதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா. ஐயோ, என்னம்மா நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? இல்லை வேணு, எனக்கு அன்னைக்கு இருந்த நெருக்கடியில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் நான் கை நீட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் நீ கம்பெனி ப்ராஜெக்டுக்காக வச்சுருந்த காசை கூட எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அதை எதையுமே நீ மனசில் வச்சுக்காம என் பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்க. இதுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது வேணும். நன்றியெல்லாம் சொல்லி என்னை வேற ஒருத்தனை ஆக்காதீங்க மாமா. என் மேல உங்களுக்கு இல்லாத உரிமையா? யாரோ ஒருத்தர் கொடுத்த ப்ரெஷர்னால தானே நீங்க என்ன அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு போய் நான் உங்களை தப்பா நினைப்பனா? விடுங்க மாமா. ஆமா வேணு, இவர் இப்படி சூதாடி பணத்தை விட்டதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட சதி இருக்குன்னு சொன்னியே, அது யாருடா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியான ஆதாரத்தோட மாமாவுக்கு நெருக்கடி கொடுத்தது யாருங்கிறத நானே உங்களுக்கு சொல்றேன். ஆனா மாமா, இந்த விஷயத்துல நான் மட்டுமே தனியா நின்று உங்க பிரச்சனையை சரி பண்ணல. பவிதா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தா. அவளோட சப்போர்ட் இருந்ததால தான் என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடிஞ்சது. நியாயமா நீங்க எனக்கு சொன்ன நன்றியில அவளோட பங்கு இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். நான் சும்மா உங்க கூட தானே இருந்தேன். அப்பா, ரொம்ப பெரிய மனசுதான் மேடத்துக்கு. உனக்கு இவ என்ன ஹெல்ப் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் இனி சூதாடக்கூடாதுன்னு அம்மாக்கிட்டே சத்தியம் பண்ண சொன்னால, அது எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஹெல்ப்புங்கிறத விட என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எனக்கு கூட வயசில் சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு சத்தியம் பண்ணுங்கன்னு கண்டிஷன் போடுறாளேன்னு கோபம் வந்துச்சு. ஆனால் அந்த சத்தியம் பண்ண பிறகு தான் என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நாமளும் அன்னைக்கு அப்பா கிட்ட கண்டிஷன் போட்டதுக்காக கோவப்பட்டோம். ஆனா இப்ப அப்பாவே இவளை பாராட்டிட்டு போறாரு அப்படின்னா உண்மையாவே இவ நல்லதுதான் செஞ்சிருக்கா போல. அண்ணி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆம்லெட் போட்டு வச்சு காயுது பாருங்க. அம்மா, ஆம்லெட் கேட்டனே. இதோ எடுத்துட்டு வரேன்.